ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யார் தான் பெட் அனிமல்ஸ்னால் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்குமே. ஆனால் சில பேர் ரோட்டில் வாழ்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஒரு லிவிங் க்ரீச்சராக கூட மதிக்கிறது இல்லை. அதையும் கொள்ள சொல்ல, ஆனால் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, பெயின் இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் அவங்கள பற்றியும் பார்ப்போம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஸ்ரின்சி தமிழ். நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒன்று இல்லைனா இன்னொரு பெட் அனிமல்ஸ் வளர்த்து வந்துருப்போம்னு நினைக்கிறேன். அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், எதையாச்சும் பேர்ட்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள போய் கடையிலையோ இல்லை எங்கே இருந்தாவது எடுத்துகிட்டு வந்த டே ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நானும் எங்கள் அம்மாவும் போய் சடனாக ரேண்டமாக போய் நாய் வாங்கலான்ட்டு டிசைட் பண்ணோம். ஒரு கடைக்கு போனோம். நிறைய குட்டி குட்டி நாய்ங்க இருந்துச்சு. பட் we don't know why we choose her. என் கை சைஸ் தான் இருந்தாங்க. அவங்க ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அவங்கள போய் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சப்போஸ் எங்கேயாச்சும் பார்த்து எடுத்துன்னு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு செம்ம ஃபீலாக இருக்கும். அவங்கள வீட்டுக்கு எடுத்துன்னு வந்ததுமே ஃபஸ்ட்டு நாள் எப்படி போயிருக்கோம் நானே சொல்லிட்டா. வீட்டுக்கு எடுத்துன்னு வந்ததுமே பயத்தில் இருந்திருப்பாங்க. யார் பக்கத்துலையும் போக மாட்டாங்க. எதையாச்சும் ஒரு மூலையில் போய் உட்காந்து இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட எடுத்து போய் கொடுத்தாலும் தேல் நாட் ஃபர்ஸ்ட் ஹேவ். கொஞ்சம் பயத்தில் தூரம் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தேல் ஹேவ். அப்படிலாம் ரொம்ப பசி இருந்தாலும் டைரெக்டாக வந்து சாப்பிட்ருவாங்க. அது வேறு விஷயம். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க. அது கம்பல்சரி. ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா புது இடம், புது ஆளுங்க. ஸோ தூங்க மாட்டாங்க. அவங்க வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்திகிட்டே இருக்கணும். தூங்கினா கூட தூக்கத்தில் கூட அழுவாங்க. ஏன்னா தேர் ஜஸ்ட் அ பேபி. எங்கள் வீட்லேயும் ஃபஸ்ட்டு நாள் எடுத்துகிட்டு வந்ததுமே சோஃபா கடியில் போய் படுத்துக்கிறது, இல்லையாச்சும் எங்கேயாச்சும் சந்தில் போய் படுத்துக்கிறது, இந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பாடு வச்சோம். சாப்பாடும் சாப்பிடல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டாங்க. நைட்டு வந்து தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா ரூமில் தான் இருந்தாங்க. ஸோ அம்மா அவங்கள பார்த்துக்கினாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்கள அழுகிறது, அம்மா அப்பாவும் போய் தட்டி தூங்க வைக்கிறது, இந்த மாதிரி தான் போச்சு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ். இன்னும் அவங்க சுட்டித்தனம் பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். வில் என்ஜாய் வித் தெம். அவங்க கூட பால் ஆடுறது, கண்ணாமூச்சி ஆடுறது, இதெல்லாம் நீங்களும் பண்ணியிருப்பீங்க. நானும் பண்ணேன். அவங்களுக்கு டாய்ஸ் வாங்கி வந்து கொடுக்கறது. நம்ம எவ்வளோ தான் பெரியவங்களாக இருந்தாங்களும் அவங்க கூட நாமளும் குழந்தையாக மாறிடும். அது எப்படின்ட்டுலாம் தெரியாது. சின்ன குழந்தைங்க கூட சம்டைம்ஸ் நம்ம அடல்ட் ஆகிடுவோம். ஆனால் பெட்ஸன்ட்டு வந்தால் நம்மளும் குழந்தையாயிட்டு சம்டைம்ஸ் பேரண்ட்ஸாகவும் ஆகும், பார்த்துக்குவோம் அவங்கள. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க கூட நம்மளும் குழந்தையாகி நம்மளும் ஆட ஆரம்பிச்சிருவோம். ஏன் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்த நாள் அன்றைக்கி கூட ஞாபகம் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு நாயின்னா ரொம்ப பயம். இந்த வீடியோ அவ்வளோ பார்த்துட்ருப்பா. உனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன்க்கா. அவளுக்கு நாயின்னா ரொம்ப ரொம்ப பயம். அது வெறும் ஒரு பப்பி தான். ஆனாலும் அதை பார்த்து அவள் பயந்துட்டு தொடக்கூட இல்லை. ஃபஸ்ட்டு 3 or 4 days அவள் குட்டி பக்கத்தில் ஓடி வந்தாலும் அவள் சோஃபா மேலே சேர் மேலே ஏறி உக்காந்துருவான். அவ்வளோ பயப்படுவா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரை பிரிக்கவே முடியல எங்களால். நம்ம என்ன தான் சோகமாக இருந்தாலும் இல்லை வேறு எதையாச்சும் யோசிச்சுன்னு இருந்தாலும் அவங்க ஒரு மோட்டிவேஷன் தருவாங்க தெரியுமா? அது நிறைய பேர் பேசி நம்மளுக்கு கொடுக்கறத விட அவங்க பேசாமலே நம்மளுக்கு தருவாங்க. நம்ம சோகத்தில் உட்காந்து இருக்கலாம், இல்லை எதையாச்சும் யோசிச்சுன்னு இருப்போம், லைக் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் அவங்க வந்து கொஞ்ச நேரம் நம்ம பக்கத்தில் உட்காருவாங்க. நம்ம அவங்கள தடவி கொடுப்போம். அவங்க நம்மளை பார்க்கறது, தட்ஸ் எனஃப். ஐ திங்க் வி ஃபர்கெட் அபவுட் அவர் சேட்னஸ் அண்ட் பார்த்துக்கலாம் அன்ற ஃபீல் வந்துடும். பெட்டுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு போகலாம் என்ன இருக்குது அப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த ரெஸ்ட் எடுக்க இல்லை வேறு எங்கேயும் போக முடியாத நிலைமையில தான் வீட்டில் இருப்போம். பட் வென் பெட் கம்ஸ் டு அவர் லைஃப், ரைட், அது எப்படி இருக்கும்னா, ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டுக்கு போகலையே, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு எதுனா அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருப்போம். லைக் 1 or 2 hours வெளியே போகிறதுனா கூட அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்களோ, சாப்பிட்டாங்களோ, என்ன குறும்புத்தனம் பண்ணுறாங்களோ, இது தலையில் இருந்தே இருக்கும். உங்களுக்கு இருக்கும் தானே? எனக்கு உண்டி தான் இப்படி இருந்துச்சா இல்லை உங்களுக்கும் இப்படி இருந்துச்சான்னு சொல்லுங்கள். வாங்கிட்டு வந்த அன்றைக்கி நான் பார்த்ததோடு சரி,
அதுக்கப்புறம் அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்ட்டே தெரில. அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தான், ஓ இப்படி இருந்தாங்க இல்லையே இவங்க, இப்படி ஆகிட்டுருக்காங்க தெரியவே இல்லையே. இட் வில் பி லைக் ஒரு நாள் 2 நாள் போன மாதிரி தான் இருப்போம். ஆனால் இட் வில் பி லைக் மந்த்ஸ் டுகெதர் பாஸ்ட். உங்களுக்கு அப்படி தானே இருந்துச்சு? எனக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு நான் ஃபோட்டோ பார்க்குறப்ப என்னால் நம்ப முடியல, அவங்க இவ்வளோ பெருசாக வளர்த்துட்டாங்களான்ட்டு. என் லைஃப்லேயே 3 இம்பார்ட்டண்ட்டான டாக்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து விசுன்ட்டு, விச் வாஸ் மை டாக். கொஞ்ச நாள் இருந்தாங்க, சில ப்ராப்ளம்னால எங்கள் கூட இருக்க முடியல. ஸோ ஷி ஸ்டில் தேர் பட் நாட் வித் அஸ். செகண்ட் வந்து இன்பா. இது வந்து என் அண்ணனோட நாய். அவங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டில் இருந்தேன். நான் எங்கள் அண்ணன் வீடு வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நான் அங்கே போயிருக்கும் போது கரெக்டாக அவங்க வீட்டுக்கு அந்த நாய் எடுத்துன்னு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவன் வேண்டாம் தான் இருந்தான். பட் தென் சொல்லணுமா, he is no more with us, but his memories are there. தேர்ட் வந்து ஜாக். அவரை நான் இன்ன வரைக்கும் மீட் பண்ணல, ஆனால் அவரை மீட் பண்ணி அவர் கூட ஜாலியாக விளையாடணுன்ட்டு இருக்கு. இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் டாக். என்னைக்கு போய் மீட் பண்ணுவேன்னு தெரில, பட் ஒன் டே ஐல் கோ மீட் ஹிம். உங்கள் பெட் நேமும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உலகத்துலேயே எந்த பெட் அனிமல் நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலாக உலகத்தில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது டாக்ஸ். எல்லாருக்கும் டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஆப்வியஸாக அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கேட்ஸ். 2 பேரும் சம்டைம்ஸ் ஒன்றா இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அடிச்சுக்குவாங்க. உலகத்துலேயே ரொம்ப காமனான பெட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? காமன்லேருந்து இப்படியெல்லாம் பெட்ஸ் இருக்கான்ற லிஸ்ட்டு மட்டும் பார்த்துருவோமா? காமன் வந்து ஆப்வியஸ்லி டாக்ஸ், கேட்ஸ், பேர்ட்ஸ். அதில் வந்து பேரட், லவ் பேர்ட்ஸ், காக்கட்டியல்ஸ், இப்போது ரீசெண்டாக வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க கினி பிக்ஸு, ரேட்ஸு, பிஜன்ஸ், அப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ், இதெல்லாம் காமனான இருக்குது. என்னடா எலியெல்லாம் பெட்டா? இருங்க, இன்னும் லிஸ்ட்டு போகுது. அப்போ நீங்கள் பரவாயில்ல எலியே பெட்டுன்ட்டு நீங்கள் நினச்சிருங்க, அப்படி இருக்குது லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஓகே, இது பெட்டா ஓகே, அக்செப்ட் பண்ண முடியல, ஆனாலும் ஓகேன்ற லிஸ்ட் பார்த்துருவோமா? டர்ட்டில்ஸ், ஸ்னேக்ஸில் வந்து இந்த நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ், அப்புறம் லிசர்ட்ஸ், ஃப்ராக்ஸ், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, ஆனாலும் சரி வச்சுக்கோங்கடா அன்ற மாதிரி இருக்கிற பெட் அனிமல்ஸ். இதுக்கப்புறம் பயங்கரமானது ஒன்று இருக்குது. அது வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஒரு பெட்டாடான்ட்டு யோசிப்பீங்க, அப்படின்ட்டு பெட் அனிமல்ஸில் வச்சுருக்காங்க உலகத்தில். டெரன்டுலாஸ், ஸ்கார்பியன்ஸ், லயன், டைகர், லெப்பர்ட், மங்கி, ஃபாக்ஸு, crocodile, alligator, இதெல்லாம் எப்படிடா வச்சுருக்கீங்க பெட் அனிமலா? ஒரு கவுனா முடிஞ்சிருமேடா, அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் பீப்புள் ஹேவ் தெம் ஆஸ் பெட் அனிமல்ஸ். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெட் அனிமல் வளர்க்குறதுல விச் இஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங்? அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியாது, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் அவங்கள நம்ம பேசுகிறது புரியும்ன்ட்டு, அண்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் பை தேர் கெஸ்டர்ஸ். பட் ஸ்டில் அந்த பாண்டுன்றது இருக்கவே முடியாது, அப்படின்ற பாண்ட் இருக்கும். தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி. இந்த பாண்ட் வெறும் பெட் அனிமல்ஸ் கூட தான் இருந்தால் நோ, உங்களோட ஸ்ட்ரீட் டாக்ஸ், வைல்ட் பேர்ட்ஸ், இவங்க கூடயோ பாண்டிங் உருவாக்கலாம். ஒரு கதை சொல்லிட்டா, எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படின்னா செம்ம கெத்தான் சுற்றிட்டு இருப்பான். நாங்கள் இந்த வீட்டுக்கு புதுசாக வரும்போது அவனை பார்த்து ஓகே இப்படின்னு ஒருத்தன் ஏரியாவில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கினேன். எனக்கும் அவனுக்கும் இல்லை, என் ஃபேமிலிக்கும் அவனுக்கும் அவ்வளோ பாண்ட் இருக்கல. ஒரு நாள் என்ன ஆச்சு, எங்கள் வீட்டு டோருக்கு எதிர்க்க வந்து படுத்துட்டு இருந்தான். நாங்களும் சரி தூங்குறதுக்கு வந்திருப்பானோன்ட்டு நாங்கள் நினச்சோம். அப்புறம் பார்த்தா அவனுக்கு உடம்பு சரியில்லை போல், எழுந்து போகவே இல்லை. காலையிலேருந்து நைட்டு மட்டும் அங்கேயே. சரி நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பால் கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், சாப்பாடு வச்சு பார்த்தோம், சாப்பாடு சாப்பிடல. ஸோ பால் தண்ணி வண்டி சாப்பிட்னு இருந்தார். அப்படியே அங்கேயே ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தார். நைட்டு எங்கள் அம்மாவுக்கு பயம்,
எங்கே எதையாச்சும் ஆகிடுமோ, வீட்டு முன்னாடி ஆகிடுத்தா தப்பாயிடுமேன்ட்டு அவனை அங்கேருந்து துரத்தி விட பார்த்தாங்க. அவன் போகலை, அங்கேயே தான் தூங்கினான். நைட் ஆகிடுச்சு. அடுத்த நாளும் ஆச்சு. அடுத்த நாளும் ரிப்பீட். சாப்பாடு வச்சோம், மறுபடியும் சாப்பிடல. தண்ணியும் பாலும் குடித்தான். 2 நாள் இருந்தான். 3ஆவது நாள் காலையில் பார்த்தா ஆளை காணோம். எங்கே போயிட்டுருக்கான். சரி சரியாயிட்டம் போல் ஏஞ்சி போயிட்டான்ட்டு நார்மலாக ஆஃபீஸுக்கு போகும்போதோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பார்த்தா ஆளை காணோம். என்னடா இவனை ஆளை காணோம், மோஸ்ட்லி அவனுக்கு உடம்பு ரொம்ப முடியல போல், ஸோ ஈவென்ட் சம்வேர்ன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் 1 வீக் ஆச்சு. 1 வீக் ஆனதுக்கப்புறம் சடனாக ஒரு நாள் ஓடி வரான். எங்கேருந்து வந்தான்னு தெரில. நான் ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது ஓடி வந்து எக்கறான். தட் ஃபீல் லைக் ஒரு வாரமாக அவனை பார்க்காத, அவன் அவ்வளோவா எனக்கு பழக்கமும் இல்லை. பட் those 2 days when we took care about him, right, he became part of our family. என் ஃபேமிலியில் ஒருத்தன் ஆகிட்டான். அவன் வந்து எகிருந்துமே ஒரு சந்தோஷம், அது எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம். ஜாலியாக அவன் கூட கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த பாண்ட் என்னன்ட்டு எங்கள் 2 பேருக்கும் தெரியாது. நான் எப்போல்லாம் வெளியே போகிறனோ இல்லை ஆஃபீஸுக்கு போகிறனோ ஓடி வந்துடுவான். ஓடி வந்துட்டு அவனை நான் ஃபுல்லாக தடவலைன்னா விடமாட்டான். அவனை தடவிட்டு கொஞ்சிட்டு, சார் நான் ஆஃபீஸ் போகணும் இல்லை வெளியே போகணும் கொஞ்சம் விடுங்கன்னு சொன்னால் தான் விடுவார். இல்லைன்னா நோ மீன்ஸ் நோன்னு தான் உக்காந்துருவான். எப்போல்லாம் அவனுக்கு வெளியே போகிறோமோ பிஸ்கெட் வாங்கி போட்டுருவோம். எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கும் வந்துடுவார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடிலேருந்து எகிரி குச்சி எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கும் வந்து இப்போ கூட வந்துட்டு போனார். என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரும் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ யார் போனாலும் எல்லாரும் அவர் கொஞ்சிட்டு தான் போகணும், எல்லாம் விடமாட்டார். லொக்கேஷன் சேஞ்ச், லைட்டிங் அதிகமாகிடுச்சு அங்கே. அதனால் காட்டு பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளோட பெட் அனிமல்ஸ்க்கு லவ் கேரில் எவ்வளோ தருமோ சேம் லவ் கேர் ஐ திங்க் ஸ்ட்ரீட் டாக்ஸும் பின்ன ஸ்ட்ரீட் கேட்ஸ் இல்லை வேறு வைல்டு அனிமல்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சில பேர் நினைப்பாங்க, என்னடா ஸ்ட்ரீட் டாக்ஸு கேட்ஸ்லாம் நம்மளை கடிக்க வருமே இல்லை நம்மளை பார்த்து கொலிக்குமேன்லாம். நம்ம எதையாச்சும் பண்ணால் தானே அவங்களும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நான் உங்களை அடித்தா தான் உங்களுக்கு என்னை பார்த்து கோவம் வரும். நான் எதுவும் பண்ணலாம் உங்களுக்கு ஏன் கோவம் வரப்போகுது. சேம் திங் கோஸ் டு அனிமல்ஸ். ஒரு விஷயம் சொல்லுங்களேன், நீங்கள் ரோட்டில் ஒரு பப்பியோ இல்லை ஒரு குட்டி பூனையோ பார்த்துட்டு உங்களால் தாண்டி போயிட முடியுமா? ஐ டோன்ட் திங்க் வில் டூ தட். எவ்வளோ தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஒரு அனிமல் எடுத்து போய் கொடுத்து பாருங்களேன். ஒரு குட்டி பப்பியோ இல்லை ஒரு பூனைக்குட்டியோ எடுத்து போய் கொடுத்து பாருங்களேன், they become kid. ஸோ அவங்க ரோட்டில் பிறந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்க வேண்டாமே. ஷோ them little love, they'll give you a lot. உங்களுக்கு தெரியுமா அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு? ஃப்ரம் ஃபுட், அவங்களுக்கு டைம் நம்ம பெட் அனிமல்ஸ் கொடுக்குற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது. யாராச்சும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாலோ இல்லை யாராச்சும் குப்பையில் போட்டாலும் தான் அவங்களுக்கு ஒரு ஃபுட்டுன்றது கிடைக்கும். ஷெல்டர், ஒரு கம்ஃபியான ஒரு பெட்டு, ஐ டோன்ட் திங்க் தே வுட் ஹவ் சீன் தட். எங்கே இடம் கிடைக்குதோ படுத்து தூங்க வேண்டியது தான். இப்படி தான் அவங்களோட லைஃப் இருக்கும். வெதர், வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு இடம்ன்ட்டு ஒன்று இல்லை போய் இருக்கிறதுக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அதர் டாக்ஸ். ஏரியாவாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு ஏரியாவிலேருந்து போய் மிஸ்டேக்காக இன்னொரு ஏரியாவுக்கு போனால் சண்டை தான். ஸோ பை மிஸ்டேக்காக போய் அடி வாங்குறது கடி வாங்குறது இதெல்லாம் இருக்கும் அவங்க லைஃப்பில். ஸோ அவங்க லைஃப் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் ஃபார் சர்வைவல். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பெட் அனிமல்ஸ் இட் லீட்ஸ் அ கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி லைஃப் வித் அஸ். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆல்சோ, அவங்களுக்கு அடிப்பட்டால் யாரும் டேக் கேர் பண்ணுறதுக்கா இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபியூ பீப்புள் வில் டேக் கேர், பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் சஃபர் ஃபார் தட். ரேபீஸ் என்ற இன்ஃபெக்ஷன் கூட அவங்களுக்குள்ளே ஈஸியாக பரவிடும். அண்ட் விச் அஃபெக்ட்ஸ் தேர் ஹெல்த். அப்படின்னோ உலகத்தில் எந்தெந்த கண்ட்ரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரொம்ப டேக் கேர் பண்ணுதுன்ட்டு ஆர்டர் வைஸ் இல்லை, இட்ஸ் லைக் ரேண்டம்.
ஃபஸ்ட் நம்ம இந்தியாவிலேருந்தே போயிடுவோமே. நம்ம இந்தியாவில் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ், கேட்ஸ், கவுஸ், கோட்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றலாம். அண்ட் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதாகட்டும். ஈவன் கவர்மெண்ட் டேக் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம். நம்ம இந்தியன்ஸ் நார்மலாகவே ஃபீட் பண்ணுறது, அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுறது இல்லை யாரையாச்சும் நல்லா பார்த்துக்கிறது வந்து அது ஒரு கைண்ட்னஸ், அது ஒரு குட் கர்மான்ட்டு நம்ம பிலீவ் பண்ணுறோம். அடுத்து வந்து டர்க்கியில் வந்து மெயினாக இஸ்தான்புலில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் வந்து ஃபேமஸ். அங்கே வந்து பீப்புள் வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளேயோ இல்லை எதுனா மாலுக்குள்ளேயோ தே அலோவ் தெம். அண்ட் அவங்க முடிஞ்சால் அவங்க ஃபீட் பண்ண பார்க்குறாங்க. அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ டேக்ஸ் இனிஷியேட்டிவ் பை ப்ரொவைடிங் தெம் ஃபுட், வாட்டர் அண்ட் ஷெல்டர். தாய்லாண்ட்லேயும் அவங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து சோய் டாக்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து அவங்கள டேக் கேர் பண்ணுறாங்க, அவங்களும் ஃபீட் பண்ணுறாங்க. தே டோன்ட் ஜஸ்ட் ஷூ தெம் அவே, தே டேக் கேர் ஆஃப் தெம். கிரீஸ்லேயும் சரி, அங்கே வந்து ஒரு ஐலாண்டில் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் கேட்ஸாக தான் இருக்கும். டூரிஸ்ட் ஆகட்டும் சரி, இல்லை அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் ஆகட்டும் சரி, தே ஃபீட் தோஸ் அனிமல்ஸ், தே டேக் கேர் ஆஃப் தெம். அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் தேர் ஆர் பார்ட் ஆஃப் தேர் ஐலாண்டுன்ட்டு அவங்க தே பிலீவ். ஸ்ரீலங்காலையும் சரி, கோவிலை சுற்றி இருக்கிற இடத்துல இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்ஸ் அனிமல்ஸை அவங்க டேக் கேர் பண்ணுறாங்க. புத்திஸ்ட் கூட அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதாகட்டும் சரி, அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதாகட்டும் சரி, இதெல்லாத்தையும் அவங்களும் பார்த்துக்கிறாங்க. லெட்ஸ் லுக் இன் டு வாட் கவர்மெண்ட் டஸ் டு த ஸ்ட்ரீட் அனிமல்ஸ். கவர்மெண்ட் டேக்ஸ் இனிஷியேட்டிவ் லைக் ஏபிசி, அனிமல் பர்த் கண்ட்ரோல் அன்ட்டு அவங்க தே டேக் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் these street animals birth. They provide vaccines to these street animals. Most common வந்து ரேபிஸ்ன்றது பருவம். ஸோ தே ப்ரொவைட் வேக்சின் ஃபார் திஸ் ரேபிஸ். அனிமல் ரெஸ்கியூ சென்டர், பின்ன அனிமல் ஷெல்டர்ன்றது வந்து கவர்மெண்ட் அங்கங்கே உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு, ஸ்ட்ரீட் அனிமல்ஸுன்ட்டு ஒரு லாவே இருக்குது. இட்ஸ் லைக் க்ரூவல்ட்டி, இல்லீகல் ப்ரீடிங் ஆர் வேறு யாருன்னா அதை ஹர்ட் பண்ணாலும் யூ கேன் கம்ப்ளைண்ட் அண்ட் கவர்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தெம். சரி, கவர்மெண்ட்டு, என்ஜிஓ இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள். உங்களால் முடிஞ்சால் சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க. அவங்களுக்கு அடிபட்டிருந்தால் ஃபஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் யாருன்னா இந்த அனிமல்ஸ் அடிக்கிறாங்களோ இல்லை அவங்கள அபேண்டன் பண்ணுறாங்க, எங்கேயாச்சும் எடுத்து போய் விட்டுட்டு வராங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் you can complain to police illa government under section 248 and 249. There is a strict action against those people. இது எதுவுமே உங்களால் பண்ண முடியாதா? சிம்பிள். நீங்கள் அந்த அனிமலை ஹர்ட் பண்ணாதீங்க. அப்புறம் யாருன்னா ஹர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்ப்ரெட் நாலேஜ் இந்த கம்யூனிட்டி. அப்புறம் உங்களால் முடிஞ்சால் போய் என்ஜிஓவில் போய் சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதையாச்சும் நாய் வாங்கணும் இருந்தால் ட்ரை டு அடாப்ட் சம் டாக்ஸ். இட்ஸ் பெட்டர் ஐ ஃபீல். ஏன்னா உங்களுக்கு ஹை அண்ட் டாக்ஸ் தான் வேணும்ன்ட்டு இல்லை. ஈவன் ஸ்ட்ரீட் டாக் பப்பீஸ் ஆல்சோ வில் கிவ் யூ ஹாப்பினஸ். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொல்ல வர வேண்டியது ஒன்று தான். நம்ம பெட் அனிமல்ஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ, ட்ரை டு புட் சம் எஃபர்ட்ஸ். ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அனிமல்ஸும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க. ஷோ தட் லிட்டில் கைண்ட்னஸ் டு தெம் and they'll give you a lot of happiness in return. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன டாபிக் பற்றி பேசணுன்றதும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? until then, take care about yourself. See ya.